எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் வச்சு முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காயை கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு கடாய் வச்சுருவோம். 1 டம்ளர் தண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா வெந்த பிறகு சூடு ஆறின பிறகு பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்க அந்த சதை பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை லாஸ்ட்டாக அந்த தொக்கோடு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயும் எடுத்து வச்சுப்போங்க. இப்போ கடாய் வச்சுருவோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், எள் 1 ஸ்பூனு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை இதுவும் செவந்து வரட்டும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருவோம். இதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தாளிப்பு பாத்திரமும் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. இப்போ பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. இப்போ அரைச்சி வச்ச இந்த விழுதை அந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. புளித்தண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 100 ml புளித்தண்ணி இருக்குங்க, அதை சேர்த்துருவோம். பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருங்க. கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ முருங்கைக்காயை சேர்த்துருவோங்க. நல்லா கலந்து கொடுத்து இறங்குனா சுட சுட சாதத்துக்கு அருமையாக இருக்குங்க இந்த தொக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.